Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க் பெஸ்ட்டா அல்லது வந்து கிளாஸ் டேங்க் வந்து பெஸ்ட்டா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோஸ் கூட. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ புதுசாக வந்து ஃபிஷ் வளர்க்கக்கூடிய பர்சனுக்கு வந்து வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குமா அல்லது கிளாஸ் டேங்க் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட்டட் டேங்க் எடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட்டட் டேங்க் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மோல்டிங் சிஸ்டம். சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா மோல்டடாக உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு வந்து இம்புல்டாக டாப் வந்துடும், இம்புல்டாக ஃபில்டர் சிஸ்டம் வந்துடும், மோட்ரு லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்புல்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டேங்குக்கு தேவையான கேபினெட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான சைஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேக் பண்ணி வந்துடும். இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல்லி கிளாஸ் கிடையாது. சரிங்களா? ஃபைபர் மிக்சடு கிளாஸ் தான். சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேகமாக அடித்தா கூட உங்களுக்கு வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது வந்து கிளாஸ் டேங்கை விட பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கிளாஸ் டேங்க் வந்து வேகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். இந்த இம்போர்ட்டட் டேங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றது வந்து ரொம்பவே குறைவு. ஆனால் ஃபீட்பேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் டேங்கில் வந்து எதாவது பிரேக் ஆகி போச்சுன்னா அந்த கிளாஸ் மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக மாற்றிக்கலாம். இதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொஞ்சம் குறைவு. பாட்டம் கிளாஸ் மாற்றலாம், இல்லை பேக் கிளாஸ் மாற்றலாம். ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. சரிங்களா? இதில் வந்து இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யானை பசிக்கு சோளப்பொறி போகிற மாதிரி. சரிங்களா? இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் சைஸ் நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு வந்து லென்த்து, ஹைட்டு வந்து 1.25, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 1 ஃபீட்டு. சரிங்களா? ஸோ இதனுடைய வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 85 லிட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லோட் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு டேங்குக்கு ஆனால் ஃபில்டர் சிஸ்டம் எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபில்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு தரக்கூடிய ஒரு பவர் ஹெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு பெரிய பெரிய டேங்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸு 5 வாட்ஸு இப்படி வந்து அதனுடைய அளவு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லைட் சிஸ்டம். ஸோ லைட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 60% பார்த்தீங்கன்னா சப்மெர்சிபிள் வராது. சரிங்களா? உங்களுக்கு வந்து 40% தான் பார்த்தீங்கன்னா சப்மெர்சிபிள் வந்து வரும். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு முறுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட லைட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இல்லை வந்து வேக்கம் சக்ஷன் கப் வச்சு பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து சின்ன டேங்க் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேலே பிரேசிங் கிளாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதே பெரிய பெரிய டேங்க் போகும்போது பார்த்தீங்கன்னா பிரேசிங் கிளாஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் கொடுப்பாங்க. அந்த டேங்குக்கு வந்து கிரிப்பாகவே அது வந்து உட்காராது, மூடிக்கு கீழே உட்கார வைப்பாங்க. மூடிக்கு கீழே உட்காரிச்சா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு அடி வேகமாக அடித்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் வந்து கீழே இறங்கிக்கும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமம் நீங்கள் ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு டேங்க்கு ப்ளஸ் வந்து நீங்கள் டேபிள் வந்து வாங்குற மாதிரி இருந்தால், ஒரு கேபினெட் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7K 5Kக்கு மேலே வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் வந்து இருக்குது. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து எதாவது ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. காரணம் வந்து இதில் கொடுக்கக்கூடிய இம்புல்ட் ஃபில்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அளவில் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் வந்து ஒரு பயோலோடு வந்து அதிகமாக கொடுக்க முடியாது. ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் ஃபில்டர் வந்து உங்களால் அதிகமாக ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ண முடியாதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக வந்துடும். சரிங்களா? டேங்க் வாங்கும் போதே உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் இந்த டேங்க் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 6 மாதத்துக்கு நீங்கள் தொடவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதே பார்த்துக்கும். 6 மாதம் கழிச்சு மேலே நீங்கள் ஸ்பாஞ்சை மட்டும் புழிஞ்சு போட்டால் போதும், மறுபடியும் பழைய மாதிரி ப்ராசஸ் வந்துடும். தண்ணி மட்டும் நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டே போதும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி டேங்கில் நீங்கள் குட்டி குட்டியாக ஃபிஷ்ஷை போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு 1.5 மந்த் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அந்த ஃபிஷ்ஷை வந்து அதிகப்படியாக குவான்டிட்டி வந்து நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா அது போடக்கூடிய வேஸ்ட்டுக்கு வந்து மேலே வந்து அழுக்குங்கிறது வந்து சீக்கிரமாக வந்து ஆயிரும். ஏன்னா ஒரே ஒரு லேயர் தான் வந்து ஸ்பாஞ்ச் வைக்க முடியும். ஒரே ஒரு கால்லேருந்து 1/2 கிலோ அவ்வளோதான் வந்து பயோலோடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் டேங்க் வந்து போட முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதிகப்படியான ஃபிஷ்ஷஸ் வந்து லோட் பண்ணிட்டீங்கன்னா
அமோனியா கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மாறுபடும். ப்ளஸ் வந்து அதிகப்படியான வேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு ஒரே ஸ்பாஞ்சில் கவர் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாஞ்ச் வந்து அடைச்சிக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்குக்கே வந்து 10 வாட்ஸ் மோட்டர் தான் கொடுக்குறாங்க. அப்போ 10 வாட்ஸ் மோட்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற வேஸ்ட் வந்து இங்கே வந்து கவராக இழுத்துட்டு வந்து வராது. ஓகே, ஒன்று. ஓகே சார், நான் வந்து மோட்டர் மாற்றிக்கலாமா? ஸோ ஒரு பெரிய டேங்குக்கு வந்து நான் மோட்டர் மாற்றிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மோட்டர் நீங்கள் மாற்றும் போது வந்து அளவு வந்து ஒரு 5 வாட்ஸ் 10 வாட்ஸ் நீங்கள் சேர்த்து கொடுத்தாலுமே மேலே கொடுத்துருக்கக்கூடிய டாப் ஃபில்டர் பாக்ஸோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த மோட்டர் தள்ளக்கூடிய தண்ணியை வந்து அந்த பாக்ஸ் வந்து தக்க வச்சுக்காம வெளியே தள்ளும். சரிங்களா? ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும் இல்லை. ஸோ சில டேங்குக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி லைட் வந்துடும், சில டேங்குக்கு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் லைட் வரும், சில டேங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் ப்ளூ வரும், இல்லை ஒயிட் ப்ளஸ் பிங்க் வரும். ஸோ சில டேங்க் மட்டும் தான் வந்து ஆர்ஜிபி லைட் வந்து வரும். ஸோ நீங்கள் லைட் எதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா நீங்கள் தனியாக வந்து காசு கொடுத்து லைட் போகிற மாதிரி வந்து இதுக்கு வந்து வரும். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வீட்லேயே வந்து கார்னல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நிறையா ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா டைப்லையுமே அவங்க வந்து மோல்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கார்னர் டேங்க்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வால் டேங்க்கு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இதில் வந்து மேக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து அந்த மாதிரி டிசைனில் வந்து வரும். ரவுண்டாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் வந்து வரும். இது வந்து நிறையா உங்களுக்கு வந்து இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த டிசைன் வந்து இதில் வந்து வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்தாலுமே அந்தந்த டேங்குக்கு தேவையான ஃபில்ட்ரேஷன் வந்து இந்த கம்பெனி இந்த மேக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, இப்போ வந்து நம்ம இம்போர்ட்டட் டேங்கில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகளை பற்றி பேசியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ் டேங்க் வந்து போயிடலாம். ஸோ நீங்கள் கிளாஸ் டேங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் தாராளமாக வந்து கட் பண்ணி மேக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் வந்து நார்மல் சிலிக்கானும் போட்டுக்கலாம், அல்லது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் சிலிக்கானும் போட்டுக்கலாம், அல்லது வந்து பிளாக் சிலிக்கானும் போட்டுக்கலாம். இப்படி வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து அதில் எப்படி டிசைன் பண்ணணுமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய டேங்க் வரும்போது உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் வந்து பிரேசிங் கிளாஸ் வந்து ரொம்ப கிரிப்பாக கொடுத்துக்கலாம், சப்போர்ட்டிங் கிளாஸ் வந்து நீங்கள் ஹெவியாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ கிளாஸ் டேங்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸு, அல்ட்ரா கிளியர் கிளாஸு, அப்புறம் டஃபன் கிளாஸ், இப்படி பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து எது சூட்டபிளாக ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச டேங்குக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இம்போர்ட் லைட் போடணும் இம்போர்ட் லைட் போட்டுக்கலாம், நார்மல் லைட் போனால் நார்மல் லைட் போட்டுக்கலாம், அல்லது வந்து ஒரு நேனோ லைட் போனால் நேனோ லைட் போட்டுக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஹேங்கிங் லைட் போனாலுமே ஒரு ஹேங்கிங் லைட் போட்டு அந்த டேங்கை வந்து நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல் ஃபில்டர் போட்டுக்கலாம், அல்லது வந்து ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமே ஒரு கேனிஸ்டர் போட்டுக்கலாம், சம் ஃபில்டர் போட்டுக்கலாம், ஓவர் ஹெட் சம்ப் வச்சுக்கலாம். இப்படி வந்து நீங்கள் வந்து நிறையா டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து உங்களுடைய கிளாஸ் அக்வாரியமில் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ கிளாஸ் அக்வாரியம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு 150 லிட்டருக்கு தேவையான ஃபில்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சப்பல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபில்டர் சிஸ்டம் வந்து தெளிவாக வேலை செஞ்சிச்சுன்னா 10 ஃபிஷ் விடுற இடத்துல 20 ஃபிஷ் நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெறும் ஒரு 2.5 ஃபீட் டேங்க் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சம்ப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 35 மீன் நம்ம வந்து விட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்சல் படிக்க போகிறேன். சரிங்களா? இது வந்து பார்சல் அடிக்கிறதுக்காக நான் வந்து தனியாக டேங்கில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன், ஒரு நாள் குவாரண்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து வளர்த்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம். சரிங்களா? பவர் வந்து இருக்கிறப்போ வந்து பிரச்சனை கிடையாது. பவர் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன்கள் வந்து ரொம்ப திணற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஜனை வந்து எல்லா மீனுமே சுவாசிச்சுன்னா மற்ற மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் மீன்கள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் வளர்க்குறது வந்து ஆரோக்கியம் இல்லை. ஸோ இது வந்து இவ்வளோ ஃபிஷ்ஷு விட்டாலுமே தாங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து ஈவினிங் அடித்து ஃபிஷ் வந்து டெலிவரி ஆயிடும். ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மொத்த ஃபிஷ்ஷுமே அவர் எடுத்துக்கிட்டாரு. மன்னார்குடியில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் டாக்டர் அவரோட நம்மக்கிட்ட அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் அவர் தான். அவருக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஷிப்மெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஈவினிங் ஷிப்மெண்ட் ஆயிரும். இப்படி வந்து ஃபிஷ்ஷு போடுறோம் எடுக்கிறோம்னா நீங்கள் இந்த மாதிரி குவான்டிட்டி வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்படி லோட் பண்ணால் கூட தாங்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதனுடைய எக்ஸ்பிளைன் கூட. சரிங்களா?
ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் சம்புங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்குது சரிங்களா. அதே வந்து உங்களுக்கு வந்து வெறும் பாட்டம் சம்புன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து அதிகப்படியாக வந்து லோட் பண்ணிக்க முடியும். பயோலோட் வந்து அதிகப்படியாக லோட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து மெக்கானிக்கல் செக்ஷன் வந்து அதிகப்படியாக லோட் பண்ணிக்கலாம். இப்படி லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளாரிட்டிங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். கேஸ் டேங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சம்ப் சிஸ்டமில் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு டேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம வந்து இதில் லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இவ்வளோ லோட் பண்ணாலுமே இதனோட கிளாரிட்டிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது. இதனோட கிளாரிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவராலாக வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்ப், இது வந்து 2 ஃபீட் சம்ப்பு, இது வந்து 4 ஃபீட் டேங்க். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து குறையவே குறையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் டேங்க்கு. 3 ஃபீட் டேங்க்லேருந்து ஒரு DAY டாப் ஃபில்டர் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் குறையாது. இது பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் டேங்க், 3க்கு 1.5க்கு 1 டேங்க். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் ஃபில்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இதனோட கிளாரிட்டியுமே குறையாது. ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போடுறோம், இல்லை இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபில்டர் போடுறோம்னா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து வேஸ்ட் வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அழுக்காகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா. கிளாஸ் அக்வாரியமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ அல்லது வந்து DAY மெத்தடில் வந்து வேறு ஃபில்டரோ நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஃபில்டரில் வந்து நீங்கள் வந்து சூப்பராக போட்டுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும், இது பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இதெல்லாம் டெமோ வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ ஒரு சம்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஃப்ளோவில் செய்யலாம், இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் இது வச்சுருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள், இதில் பார்க்கக்கூடிய கிளாரிட்டி வந்து இவ்வளோ மீன்கள் இருக்கும்போது கிளாரிட்டி கூட இந்த ஒரே ஒரு மீன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியல. இதில் ஒரே ஒரு ஃப்ளோரான் தான் இருக்குது, ஆனால் வேஸ்ட் வந்து இதில் வந்து நிற்காது. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கப்பட்ட மோட்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட பிராண்ட் வந்து RS எலக்ட்ரிக்கலில் வந்து 740 35 வாட்ஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டேங்குக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து வேஸ்ட்டே இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபில்டர் சிஸ்டம் பாருங்கள். ஸோ நான் வந்து லைட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு கொடுத்த லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன லைட்டு தான் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அது பிடிக்கல, RGBயில் அது வந்து ப்ளைன் ஒயிட்டில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து டபுள் ஸ்ட்ரிப் லைட்டு RGBயில் வந்து உங்களுக்கு RS எலக்ட்ரிக்கலில் C60 மாடலில் வந்து நான் வந்து லைட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஃபில்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபில்டர் சிஸ்டம் பாருங்கள், சின்ன ஃபில்டர் சிஸ்டம் தான் இதெல்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ செரமிக் பல் வந்து ஒரு 1/2 kg போட்டிருக்கேன் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் ஸ்பாஞ்ச் வந்து ஒரே ஒரு லேயர் போட்டிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா டஸ்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்குது. இதுவே நீங்கள் வந்து இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய மோட்டர் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ளோ வந்து வராது, சன்னமாக வரும். இவ்வளோ க்ளீனிங் ப்ராசஸ் வந்து இதில் கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ டேங்கோட கிளியரன்ஸ் பாருங்கள். ஸோ டேங்கோட கிளியரன்ஸ் பாருங்கள். இது வந்து கிளாஸ் அக்வாரியம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் டேங்கில் வரக்கூடிய ஒரு வெளிச்சம் சரிங்களா. இது வந்து லைட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் காமிக்கும். இது வந்து லைட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கும். ஃபிஷ்ஷோட கலருமே என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். ஸோ இந்த ஃபிஷ் பாருங்கள், ரொம்ப கலரேஷனான ஃபிஷ்ஷு, ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா டல்லாக தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்துட்டு இம்போர்ட்டட் டேங்க் வந்து வாங்க வேணாம் அப்படின்னும், ப்ளஸ் வந்து கிளாஸ் அக்வாரியம் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சரிங்களா. காஸ்ட் வைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக வந்தாலுமே இதுலேயுமே சேம் காஸ்ட், அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன்னே, இப்போ நீங்கள் ஒரு 5 ஃபீட்டுக்கு டேங்க் வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இம்போர்ட்டட் டேங்க் வாங்குறதுக்கும் நீங்கள் வந்து நார்மலாக கிளாஸ் டேங்க் வாங்குறதுக்கும் வந்து காஸ்ட் வந்து ஒரு 10,000 ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா மீதி ஆகும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஐட்டம்ங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் டேங்கு, அதில் தான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணலாம். இம்போர்ட்டட் டேங்கில் வந்து ஒரு டேங்கு, ஒரு லைட்டு, ஒரு ஃபில்டர் சிஸ்டம் அவ்வளோதான் வரும், கீழே ஒரு கேபினெட்டு ஓகேவா. இது வந்துட்டு ஒரு 70,000 பட்ஜெட்டில் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அக்வாரியம் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு எல்லா ஆங்கிள் ஸ்டாண்டு சரிங்களா,
ப்ளஸ் வந்து ஒரு ப்ளைவுட் ஒர்க்கு, ஒரு ஸ்டாண்டு வந்து ஒரு 7,000 8,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளைவுட் ஒர்க் வந்து ஒரு 4,000 5,000 வரும் சரிங்களா. ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு 12,000 உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு டேங்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வரும் சரிங்களா. ஒரு 5 ஃபீட் டேங்க்லாம் செஞ்சிங்கன்னா டிபெண்ட்ஸ் அந்த ஏரியா. ஒரு 10,000 ஒரு 12,000 வந்து ஒரு 5 ஃபீட் டேங்க்லாம் வந்து வரும். அதுக்கு தேவையான லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 to 2,000 லைட் வந்து வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு ஃபில்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம் சிஸ்டம் போடலாம், கேனிஸ்டர் போடலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் போட்டிங்கனாலுமே பார்த்தீங்கன்னா 13,000 ஒரு 15,000 பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்துடும். இப்படி நீங்கள் வந்து காஸ்ட் வந்து ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நினச்ச டிசைனை வந்து நீங்கள் வந்து இதில் மேக் பண்ணிக்கலாம். அதாவது கிளாஸ் அக்வாரியம் வந்து மேக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா. இதில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேங்க் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.